எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ் உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் ஃபோன்ஸ் இப்போ வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அந்த மாதிரி பழைய ஐஃபோன்ஸ் அந்த மாதிரி பல ஃபோன்கள் வந்து அதிகமாக வந்துருச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த பழைய ஒரு மொபைல்ஸ்லாம் வந்து எது வந்து லெஜெண்டாக இருந்துச்சு, ஸோ எந்த ஃபோன்லாம் வந்து ரொம்ப அதிகமாக வந்து சூப்பராக போயிட்டு இருந்துச்சு, விற்பனை ஆகிட்டு இருந்துச்சு, ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள், அந்த ஃபோனில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து மொபைல் எது வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோட்டோரோலா ஸ்டார் டெக். ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 1996 வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து முதலாக வந்து வைப்ரேஷன், அந்த வைப்ரேஷன்ற ஒரு விஷயத்தை வந்து நம்மளுக்கு கொண்டு வந்தாங்க. இப்போ நம்ம வந்து மொபைல் வைப்ரேஷன் அந்த மோடில் வைக்கிற மோடை வந்து இதில் தான் வந்து முதலாக வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஃப்ளிப் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வரப்பட்ட மொபைல். இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிளாக் இருந்துச்சு, அலாரம் வைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் மெசேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வசதிகள் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ ஒரு ரேடியோ, ஒரு ஒரு மியூசிக் பிளேயர் அந்த மாதிரி வந்து எந்தவித ஒரு இப்போ நம்ம பார்க்குற நிறைய விஷயங்கள் வந்து அப்போது வந்த மொபைலில் வந்து இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இல்லை. ஸோ இதுலேருந்து ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து அந்த விஷயங்கள் தான். ஸோ மெசேஜ் அனுப்புறது தான் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஃபியூச்சராக வந்து அப்போதைக்கு இருந்தது. ஸோ அடுத்து இரண்டாவது இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நோக்கியா 3310. ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா உலக லெவலில் வந்து ரொம்பவே ஒரு பெரிய ஃபேமஸான ஒரு மொபைல். ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ராக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு ஃபேமஸான விஷயம். ஏன்னா இதோட டியூரபிலிட்டி வந்து அவ்வளோ கெட்டியாக ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்பவே ஹார்டாக இருக்கும். ஸோ அவ்வளோ சீக்கிரம் வந்து கீழே போட்டால் உடையிறது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இல்லவே இல்லை. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு 10 வருஷமான மொபைல் ஃபோன் கூட இன்னும் வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஒரு டியூரபிலிட்டி, ஒரு அதிக நாட்கள் வரக்கூடிய ஒரு மொபைல் ஃபோனாக வந்து இது இருக்குது. ஸோ வேர்ல்டு லெவலில் இந்த ஃபோன் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும். இந்த ஃபோன் வந்து எப்போ வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2000 வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன ஃபியூச்சர்ஸ் வந்து இருந்துச்சுன்னா ஸ்னேக் கேம் இருந்துச்சு. நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ஸோ 90s அந்த ரேஞ்சில் பிறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த ஸ்னேக் கேம், ஸோ அதை பற்றி வந்து எல்லா விஷயங்களும் தெரியும். ஸோ அந்தளவு வந்து ஒரு கேம் வந்து இதில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃப்ளாஷ் லைட் இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்எம்எஸ் பண்ணுற ஃபியூச்சர்ஸ், அலாரம் வைக்கிற ஃபியூச்சர், ரிமைண்டர் ஃபியூச்சர் வந்து முதல்ல வந்து இந்த ஃபோனில் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள். அடுத்து மூணாவது இடத்துல எதுன்னு பார்த்தீங்கன்னா நோக்கியா 1100. ஸோ இந்த மொபைல் வந்து அப்போவே வந்து ரொம்பவே ஸ்டைலிஷான ஒரு மொபைலாக வந்து வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஒரு காம்பேக்டான ஒரு மொபைலாக இருந்துச்சு. இது வந்து எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னா 2003 வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இதுலேயும் வந்து ஸ்னேக் கேம், ஃப்ளாஷ் லைட், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பிக்சர் மெசேஜ் அனுப்புகிற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்துச்சு. ஸோ மெசேஜஸில் வந்து பிக்சர் மெசேஜ் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அனுப்பிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 850 மெகா பேட்டரி வந்து இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனுக்கு வந்து ஒரு ஸ்டோரி இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 ஸ்டோரி பில்டிங்லேருந்து, அதாவது ஒரு 4 மாடி கட்டிடத்துலேருந்து இந்த ஃபோன் வந்து கீழே போட்ட பின்னாடி இந்த ஃபோன் வந்து ஒர்க் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் வந்து இந்த ஃபோனில் இருக்குது. ஸோ அப்போதைக்கு வந்து நோக்கியா வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு பில்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், ஸோ ஒரு ரிலையபிலிட்டியாக இருக்கட்டும், ஸோ ரொம்ப நாட்கள் வரக்கூடிய ஒரு மொபைல் ஃபோன் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அடுத்து எந்த மொபைல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நோக்கியா 6600. ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 2003 வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அப்போதைக்கு வந்து இது கலர் ஸ்க்ரீன் கொடுத்துருந்தாங்க, டிஎஃப்டி டிஸ்பிளே, ஒரு 2.5 இன்ச் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருந்தாங்க இதில். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து சிம்பயான் ஓஎஸ். ஸோ இந்த சிம்பயான் ஓஎஸ்ன்ற ஓஎஸ் வந்து நம்ம நிறைய நோக்கியா ஃபோனில் பார்த்துருப்போம். ஸோ அந்த ஓஎஸில் வந்து இந்த மொபைல் வந்து ரன் ஆச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட கீ பார்த்திங்கன்னா ஒரு ஜாய்ஸ்டிக் அந்த ஸ்டைலில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதோட கேமரா வந்து பார்த்திங்கன்னா 0.3 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போதைக்கு இந்த கேமரா வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் வந்து ரொம்ப வந்து ஒரு பல்கான ஒரு ஃபோன். அப்புறம் இதோட மெமரி வந்து பார்த்திங்கன்னா 6 MB வந்து இன்டர்னல் மெமரி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு 8 GB வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ மைக்ரோ கார்டு போட்டு சப்போர்ட் பண்ணுற அந்த ஃபெசிலிட்டி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து கொண்டு வந்தாங்க இந்த மொபைலில். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலில் வந்துட்டு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அப்புறம் கேமரா, ஸோ வீடியோ கேமரா எடுத்துக்கலாம். ஸோ வீடியோ MP4 பிளேயர் வந்து சப்போர்ட் ஆச்சு, MP3 பிளேயர் சப்போர்ட் ஆச்சு. ஸோ ப்ரௌசர் ஃபெசிலிட்டி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த மொபைல் வந்து கொண்டு வந்தாங்க. அடுத்த மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நோக்கியா 9210. ஸோ இது வந்து கம்யூனிகேட்டர். ஸோ அந்த மாதிரி ஒரு
ஒரு பிஸ்னஸ் கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு மொபைல் வந்து விட்டாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா லேப்டாப் ஸ்டைலில் இருக்கும். ஸோ மேலே பார்த்திங்கன்னா ஒரு 2.5 இன்ச் ஸ்க்ரீன் கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து ஒரு கீபேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, மினி கீபேட் மாதிரி. ஸோ அப்படியே டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளிப் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஃபேக்ஸ் ஃபீச்சர் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ முதல்ல வந்து நீங்களும் ஃபேக்ஸை சென்ட் பண்ணிக்கலாம், ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ ரொம்பவே வந்து ஒரு பிஸ்னஸ் கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு மொபைல் ஃபோன் வந்து கொண்டு வந்தாங்க நோக்கியா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா 1000 மெகா பேட்டரி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ கூடவே வந்து 0.3 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருந்தாங்க. ஸோ டிஎஃப்டி டிஸ்பிளே, கலர் டிஸ்பிளே வந்து கொடுத்துருந்தாங்க. இதுவும் வந்து சிம்பையான் வயசு கீழே தான் வந்து. ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் இருந்துச்சு, அலாரம் இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் டாக்குமெண்ட் வந்து வியூ பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பிடிஎஃபாக இருக்கட்டும், ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி பல டாக்குமெண்ட் எதுவாக இருந்தாலும் இந்த டாக்குமெண்ட்டை வந்து வியூ பண்ணுறதுக்கு ஒரு வியூவர் வந்து கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாப் வாட்ச், கால்குலேட்டர், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இதில் கொடுத்துருந்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மோட்டோ தரப்புலேருந்து ஒரு மொபைல் ஃபோன் வந்து 2003 வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ரேசர் V3. ஸோ ரேசர் V3 இந்த மொபைல் வந்து கம்யூனிகேஷன்ற விஷயத்தை விட ஸ்டைலுன்ற விஷயத்துக்காக தான் வந்து அதிகமான பேர் வந்து வாங்கினாங்க. ஸோ ரொம்ப அழகான ரொம்பவே ஒரு காம்பேக்டான ஒரு மொபைல் ஃபோன். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே தின்னாக வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப மெலிசான ஒரு விஷயமாக வந்து கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை ஃப்ளிப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃப்ளிப் பண்ணி க்ளோஸ் பண்ண பின்னாடி அது மேலே வந்து ஒரு ஸ்க்ரீன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்க்ரீனில் வந்து மெசேஜஸ் இதாக வந்துச்சுன்னா, கால் இதாக வந்துச்சுன்னா பார்த்துக்கலாம், டைம் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துருந்தாங்க. இதோட டிஸ்பிளே சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2.4 இன்ச் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதோட பேட்டரி பேக்கப் வந்து பார்த்திங்கன்னா 680 மெகா வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கேமரா வந்து ரியர் கேமரா வந்து 0.3 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ரியர் கேமரா மட்டும்தான் இதில். ஸோ இதோட ஃபியூச்சர்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர், எஸ்எம்எஸ், ஸோ அது மட்டும் இல்லாமல் பிடிஎஃப் ரீடர் இதுலேயும் இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோ பிளேயர் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து கொண்டு வந்தாங்க. ஸ்டாப் வாட்ச், இந்த மாதிரி பல விஷயம் வந்து இதுலேயும் வந்து கொண்டு வந்தாங்க. அடுத்தது எந்த மொபைல்னு பார்த்தீங்கன்னா எரிக்சன் T28. ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 1999 வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 88 கிராம் வந்து இருந்துச்சு. ஸோ இதுலேயும் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய ஃபியூச்சர்ஸ்லாம் இல்லை. வழக்கம் போல் எஸ்எம்எஸ், அலாரம், கிளாக், ஸ்டாப் வாட்ச், ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் தான் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2G சப்போர்ட் இருந்துச்சு. ஸோ வெறும் கம்யூனிகேஷனுக்காகவே கொண்டு வர ஃபோன் வந்து இது. ஸோ இதுவும் கால் பண்ணிக்கலாம், எஸ்எம்எஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், அதுக்கு மேலே எந்த விஷயமும் வந்து ஸோ இந்த விஷயம்தான் வந்து ஒரு லெஜெண்ட்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மொபைல்ஸ்லாம் வந்து அதிகமாக வந்து இந்தியாவில் விற்பனையான மொபைல் ஃபோன்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஒரு முத்திரையை பதிச்ச மொபைல் ஃபோன்ஸ் இதெல்லாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.